கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
வாழ்விலே. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர்
என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவான். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் மனவானானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர். அவர் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா. அவர் எல்லாவற்றுக்கும் பெரியவராய் இருக்கிறபடியாக ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள்
ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஹல்லேலூயா, ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவரே, விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், இயேசுவே, 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 எங்கள் ராஜாவே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீட்பரே, எங்களை வழிநடத்தும் காரியாளரே, ஓ எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், 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 மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, 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 அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபையும் அவர் இரக்கமும் எப்போதும் என்றென்றைக்கும் என்னாலும் அது மாறாததாய் இருக்கிறபடியா, நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை என்னாலும் கைவிடாத தேவன், நம்மை கை தூக்கி நடத்துகிற ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, ஓமை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், இருளில்லா ஒளியில் நான்
வெளிச்சத்தின் உச்சத்தை பார்த்தே, ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாகினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புலமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், எங்களை உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், எங்களை சீர்படுத்தினீர், புலமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு கர்த்தருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்க. கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். நம் வாழ்க்கைக்கு அவர் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ, நம்மை வழி நடத்து ராஜாதி ராஜா, உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே துதி. இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசுவின் ஆராதனைக்கு பாத்திரம், எங்களோடு பேசுகிறவர், உமக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு சுபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற விதமான பொருட்களை கூடுகிறோம். கிருபையாரும் ஆண்டவரே, நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். இந்த நாளுக்கான தலைப்பு புத்துணர்ச்சி தரும் நேரம்.
புத்துணர்ச்சி தரும் நேரம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நீங்கள் வாசிக்கும் போது, அப்போ பேதுரும் யோவானும் அங்கு ஒரு ஆலயத்துக்கு போகும்போது சப்பானியா இருந்த ஒருவன் அவன் பேதுருடத்தில் யோவானிடத்தில் பிச்சை கேட்கும்போது, பொன்னும் வெள்ளியும் இடத்தில் இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நட சொல்லும் போது அவன் நடந்ததாக அந்த சரித்திரம் பார்க்கிறோம். பிறகு அதை தொடர்ந்து இப்போது நாம் இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற வசனங்கள் 11 முதல் 26 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்துக்கு ஓடி வந்தார்கள். இப்போது அந்த சப்பானி அவன் குணமான உடனே எல்லா ஜனங்களும் செய்றாங்க, இதை பார்த்து பிரமிக்கிறாங்க. சொன்னா குறைந்தது ஒரு 40 ஆண்டுகள் அங்க சப்பானி இருந்திருக்கிறான். அப்படி இருந்தவன் இப்போது எழுந்து நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடக்கிறது. என்ன செய்றாங்க, எல்லா ஜனங்களும் பிரமித்து அங்கு பேதுருவிடத்துல யோவானிடத்துல ஓடி வருகிறார். அடுத்த நிகழ்ச்சி, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவைகளை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்போது பேதுரு யோவான் சொல்றாங்க, இது எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது நாங்கள் இதை செய்யவில்லை. இதை குறித்து எங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்ன? இது நாங்கள் செய்யல, இது எங்களுடைய சுய பலம் அல்ல, சுய சக்தி அல்ல என்று அங்கு பேதுரு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இவனை நடக்க பண்ணினார் நீங்கள் என்னை நோக்கி பார்க்கிறது என்ன? இதை நடந்தது எங்களால் அல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது, உச்சரிக்கும் போது, இப்போது இவன் நடந்தான் என்று பேதுரு விளக்கி கூறுகிறான். இதிலே நாம் பேதுரு விளக்குற காரியம் என்ன? நீங்கள் எங்களை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டாம். பேதுரு சொல்ற காரியம் என்ன? பேதுரு இங்கு தன்னை பேதுரு ஒரு நிறுவனத்துக்கு அல்ல, தேவ ராஜ்யத்துக்கு ஒரு தூதராக தன்னை முத்திரை குத்துகிறான். ஆண்டு ராஜ்யத்துக்கு நான் ஒரு மெசஞ்சர், ஒரு தூதன் தான் என்று அங்கு பேதுரு முத்திரை கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில ஏதாவது உங்கள் மூலமாக தேவன் நன்மை செய்திருப்பாரானால், பலர் விடுதலை பெற்றுப்பாரானால், அதற்கு நாம் தகுதி உள்ளவர் அல்ல. ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாய் பாத்திரமாய் பயன்படுத்துகிறார். ஒருத்தர் நன்றாய் பிரசங்கம் பண்ணும் போது, இல்லை நல்லா பாடும் போது, இல்லை வாசிக்கும் போது, சில காரியங்கள் செய்யும் போது அவர்கள் அவர்களுக்கு திறமை இல்லை, ஆண்டவர் தாமே என்ன செய்கிறார், அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கார். அதனாலதான் பவுல் பேதுரு யோவான் சொல்றாங்க, இது எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இது நாங்கள் இல்ல, இயேசு இதை செய்தார் என்று வேதம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக நாம் யார் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், we are reflected righteousness. நாம் நீதிமான்களாய் பிரதிபலிக்கிறோம். நாம் நீதிமான்கள் அல்ல, நீதிமான்களாய் பிரதிபலிக்கிறோம். ரிஃப்ளெக்ட், எப்படி சூரியன் ஒளியை சந்திரன் பிரதிபலிக்கிறதோ அதே போல நாம் நீதிமான்களாய் பிரதிபலிக்கிறோம். நாம் முழுதுமாக நாம் நீதிமான்கள் அல்ல. அதுதான் பேதுரு யோவான் சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க? எங்களை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று அங்கு செய்றாங்க சொல்வதை வாசிக்கிறோம். இதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலத்தினாலே நாம் ஒன்று செய்ய முடியாது, நம்முடைய பலத்தினாலே எதுவும் நாம் சாதிக்க முடியாது என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், 7:15 வாசிக்கிறோம். வசனம் இப்படியா சொல்லுகிறது, எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதை நான் செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் விரும்புகிறது நாம் செய்ய முடியாமல் வெறுக்கிறதை நாம் செய்கிறோம் என்று பவுல் சொல்றார். அதனால் இது செய்தது நான் அல்ல, நாங்கள் அல்ல, ஆண்டவராய் இருக்கிற இயேசு என்று அங்கு பேதுரு யோவான் அந்த ஜனங்களோடு கூட சொல்லி கொண்டிருப்பதை நாம் அங்கு வாசிக்கிறோம். இதனுடைய உள்ளடக்கம் என்ன? உள்ளடக்கத்தின் இதில் பொருள் என்ன? நான் வெறும் என்ன செய்யறாங்க, ஒரு டெலிவரி பாய், சேர்க்கிற ஒரு மனுஷன். எப்படி போஸ்டல் வருகிறதோ அந்த தபாலை கொண்டு வந்து ஒரு தபால்காரரோ இல்லை தபால்காரியோ கொண்டு வந்து கொடுக்குறாளோ, அதே போல அதை யோசிக்கிறோம், நாம் சமர்ப்பிக்கிறோம், சேர்க்கிறோம், டெலிவரி கொடுக்கிறோம். அந்த வேலை தான். இதுக்கு சொந்தக்காரர் இயேசுதான் என்று அப்போது அங்கு பேதுரு யோவானும் சொல்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். பிறகு சொல்றாங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்புடைய தேவனாகிய
நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை மையப்படுத்த நாம் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பதாக அவரை மறுதலித்தீர்கள். இப்போது பேதுரு யோவான் சொல்றாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். ஏன் சொல்றாங்க? அந்த ஜனங்கள் யூத ஜனங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த காரியம் தான் அவங்களுக்கு புரியும். அதனால இங்கு பேதுரு சொல்றாங்க, இயேசு நிரபராதியா இருந்தார், அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அங்க இருக்கிற அந்த கவர்னர் பிலாத்து அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் மறுத்தீங்க. இயேசு குற்றமற்றவர், பாவமற்றவர், பாவம் செய்யாதவர், எந்த விதமான தவறு செய்யாதவர். அங்க இருக்கிற அந்த பிலாத்து, அங்க இருக்கிற கவர்னர் அங்க இயேசை விடுதலை செய்தால் கூட இங்க யூதனா இருக்க நீங்க என்ன செய்தீங்க? நீங்க அவரை விடுதலை செய்ய வேண்டாம் என்று மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து, பரிசுத்தமும் நீதி உள்ளவர். இயேசு பரிசுத்த உள்ளவராயிருந்தார், நீதி உள்ளவராயிருந்தார். அவரை விடுதலை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் மறுதலித்தீங்க. அது மட்டுமல்ல, கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். கொலைபாதகம் யார்? பரபாஸ். யார் கொலை செய்து சிறைச்சாலையில் இருக்கிறானோ அந்த பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பிலாத்துவிடலே கேட்டீர்கள். நன்மை மட்டும் செய்தவரை விடுதலை செய்ய வேண்டாம் என்று நீங்கள் மறுதலித்தீர்கள் என்று என்ன செய்தாங்க? அங்கு பவுல் சொல்வதை அங்கு பேதுரு யோவான் சொல்வதை நாம் அங்கு வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கிற இயேசுவை மேன்மை பாராட்ட வேண்டும் வேதம் கூறுகிறது. இந்த சங்கீதம் 156 வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவரும் ஆண்டவரை துதிக்கிறோம். லெட் எவ்ரிதிங் ஹேவ் பிரீத், மேக் சம் நாய்ஸ். மூச்சு விடுகிற யாவரும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை துதிக்க வேண்டும். துதிக்கும் புகழுக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் இயேசுதான் என்று என்ன செய்யறாங்க? வேதம் நமக்கு வருகிறது. நமக்கு ஜீவனை கொடுத்தவர், அந்த ஜீவனை கொடுத்தவரை நாம் துதிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பழைய ஏற்பாட்டு காலம் வேறு, புதிய ஏற்பாட்டு காலம் வேறு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த காரியத்துக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியத்துக்கும் வித்தியாசம் இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே டெத் வாஸ் டெரர், மரணம் பயங்கரமானது. பழைய ஏற்பாடு காலத்தை பார்க்கிறோம், மரணம் பயங்கரமானது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்து மரித்த போது மரணத்தை அவர் ஜெயித்த பிறகு மரணத்தை அவர் நித்திரையாய் அவர் மாற்றினார். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரணம் பயங்கரமானது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்து மரித்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு மரணத்தை நித்திரையாய் மாற்றினார். அதனால்தான் கிறிஸ்துவர்கள் மரிப்பதில்லை, அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அதனாலே கிறிஸ்துவர் என்ன செய்றாங்க? அவர்களை மயான பூமியிலே அடக்கம் செய்வதில்லை, அவர்களை கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்கிறார்கள். சொன்னா அவங்க மரிக்கவில்லை, அவங்க நித்திரை அடைந்ததாக வேதம் கூறுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ஜீசஸ் took the sting out of death. இயேசு மரணத்தின் கொடுக்கை எடுத்தார் என்று வசனம். இயேசு மரணத்தின் கொடுக்கை எடுத்தார். அதனால் எல்லாவற்றுக்கும் மேலான, மரணத்துக்கு மேலான அவர் தான் நாம் துதிக்க வேண்டும் என்று பேதுருவும் யோவானும் அங்கு சொல்வதை நாம் அங்கு படிக்கிறோம். 15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். என்ன சொல்றாங்க பேதுரு யோவானும்? எந்த பேதுரும் யோவானும் ஆரம்பத்திலே சுவிசேஷத்தை குறித்து பயப்பட்டார்களோ, இப்போது அவர்கள் தைரியமா சொல்றாங்க, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நீங்க தான் கொலை செய்தீர்கள் என்று என்ன செய்றாங்க? பயப்படாமல் அந்த யூத ஜனங்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், தேவன் மரித்தோர்ந்து அவரை எழுப்பினார், நீங்க அவரை கொலை செய்தீங்க, சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீங்க, ஆனால் கூட தேவன் அவரை 3ஆம் நாளிலே உயிர்ப்பித்தார் என்று அங்கு பேதுரு சொல்லுவாசி. அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அதை நாங்கள் பார்த்தோம், அவரை பிடித்ததை பார்த்தோம், அடித்ததை பார்த்தோம், சிலுவையிலே தொங்கினதை பார்த்தோம், அடக்கம் பண்ணதை பார்த்தோம், 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்ததை பார்த்தோம், அவரை முகமுகமா சந்தித்தோம், அதுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று இங்கு பேதுருவும் யோவானும் சொல்வதை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்துகிறது. அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பதாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்ன சொல்ல வராங்க இங்க 2 பேரும், பேதுரு யோவானும்? அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இந்த நீங்கள் பார்த்த அந்த சப்பானி நடந்தது
எங்களால் அல்ல, இயேசு கிறிஸ்து நாமம், அந்த நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபித்தோம், நாமத்தை உச்சரித்தோம், அதனாலே அவன் நடந்தான் என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இவரை பலப்படுத்துகிறது அவரால் உண்டாயிருக்கிற விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் என்பதாக. விசுவாசம் யாரால் வருகிறது? விசுவாசத்தை கொடுக்கிற அவர் தான். அவரால் தான் விசுவாசம் வரும். நம்முடைய படிப்பினாலே, திறமையினாலே இதெல்லாம் விசுவாசம் வருவதில்லை. நம்முடைய திறமையினாலே விசுவாசம் வராது. அவர் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. வசனம் போதிக்கிறது அவரால் உண்டாங்க விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் என்பதாக. இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இவனுக்கு கொடுத்தது சாதாரண சுகம் அல்ல, முற்றிலுமாக பரிபூர்ணமான சுகத்தை தேவன் கொடுத்தார் என்று அங்கு பேதுரும் யோவானும் சொல்வதை நாம் இங்கு வாசிக்கிறோம். இங்கு அடுத்து வாசிக்கிறோம். சகோதரரே, நீங்கள் உங்கள் அதிகாரிகளுக்கும் நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினால் இதை செய்திருந்து அறிந்திருக்கிறேன். அது சொல்லிட்டு மீண்டும் சொல்றார், நீங்கள் செய்தது என்ன செய்துங்க? இந்த காரியம் உங்கள் அறியாமலே செய்தீர்கள், தெரிந்து செய்யல. அவர்தான் மேசி, அவர்தான் ரட்சகர், அவர்தான் தெய்வம் என்று நீங்கள் அறியாமல் செய்தீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் சொல்வது வாசிக்கிறோம். அநேக நேரத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், என்ன செய்கிறோம்? சில காரியத்தை நாம் அறியாமல் செய்கிறோம், அறியாமையினால் செய்கிறோம். அப்படியே உள்ளத்தின் கண்கள் மறைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு என்ன செய்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மறந்து போகிறோம். அறியாமல் என்ன செய்கிறோம்? அநேகர் செய்றாங்க, அநேக விதமான தவறு செய்வது வாசிக்கிறோம். அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவான் சொல்ற காரியம் என்ன? நீங்கள் தெரிந்து செய்யவில்லை, நீங்கள் அறியாமல் இதை செய்தீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் அதிகாரி இதை செய்தார் என்று அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? அந்த ஜனங்களோடு கூட பேசுவதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் கூட தவறுதான் என்று வேதம் போதிக்கிறதுனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை அறியாமல் எதற்காக செய்கிறோம்? இன்னும் நாம் தேவனோடு கூட அதிகமாக பழகல, இன்னும் தேவனோடு கூட அதிகமாக நாம் நெருங்கல, இன்னும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள, வசனத்தை நமக்குள்ள, தேவனுடைய வார்த்தை வசனம் நமக்குள்ள இருக்கமானால் அப்போது ஒரு நாள் ஒருபோதும் அறியாமல் செய்யவே மாட்டோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சொல்லலாம் அறியாமல் செய்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரை தேடும் போது, அப்போது ஒரு நாள் ஒருபோது ரட்சிக்கப்பட்ட மகனும் நான் அறியாமல் செய்தேன், தெரியாமல் செய்தேன், புரியாமல் செய்தேன் ஒரு நாள் ஒருபோது சொல்லக்கூடாது. அப்படி நாம் சொல்லுவோமானால் அது நிச்சயமாக அது தெய்வ குற்றமா இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தொடர்ந்து சில வசனங்களை நாம் விட்டு 20ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 20ஆம் வசனம் வரலாம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரன் நிமித்தம் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே காலத்திலிருந்து சொன்ன காரியங்களை இங்கு லூக்கா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நம்முடைய பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டாக எல்லாவற்றுக்காக ஒருத்தர் வரப்போகிறார். அவருடைய வார்த்தை நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று அங்கு என்ன செய்றாங்க? அப்போஸ்தலனாகிய லூக்கா நமக்கு எழுதுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அதனால் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். வாழ்க்கையில பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பணும், குணப்படணும். மனம் திரும்பினால் மட்டும் போதாது, குணப்படணும். வாழ்க்கையில எது சரி எது தவறு என்று யோசித்து அதன்படி நடக்கிற மகளாய் இருந்தால்தான் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே செய்யலாம். புத்துணர்ச்சியோடு கூட தேவனுடைய வார்த்தை வசனம் நமக்குள்ள இருக்கும் என்று வேதம் நமக்கு. மனம் திரும்புதலில் நன்மைகள். மனம் திரும்புதல் என்றால் என்ன? அவர் சந்நிதியிலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, ரெஸ்ட் கிடைக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? அவருடைய வார்த்தையை படிக்கும் போது நமக்கு ஒரு பலன், புத்துணர்ச்சி கிடைக்கிறது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? அவருடைய வார்த்தை நமக்கு உறுதிமொழியாக இருக்கிறது. அதை இப்போ விசுவாசிக்கும் போது நாம் விடுதலைப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 21 முதல் 24 வரை சுருக்கமாய் நாம் வாசிக்கலாம். இப்படியாக என்ன செய்றாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்ல காரியங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? அங்க சாமுவேல் மோசே காலத்துல சொன்ன காரியம் எல்லாம் அங்கு லூக்கா நமக்கு எழுதுகிறான். சரி, இப்போது 25ஆம் வசனத்துக்கு வரலாம். 25ஆம் வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அன்று சொல்றார். இங்கே பேதுரு சொல்ற காரியம் என்ன? நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிற நாம் இப்போது யார்? தேவனுக்கு மகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தத்தெடுத்துகிறார். அவருடைய வெளியேறப்பட்ட அந்த ராஜ்யத்துக்கு நாம் போகத்தக்கதாக ஆண்டவருக்கு மகளாக இருக்கிறோம்.
உன் சந்ததியினாலே பூமியில் வம்செல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வரும் என்று நமக்கு வேதம் நமக்கு நினைவு கொடுக்கிறது. பண்ணின உடன்படிக்கை புத்திராய் ஆபிரகாம் என்னெல்லாம் தேவன் உடன்படிக்கை அந்த செய்தாரோ, உடன்படிக்கைக்கு என்ன செய்வாங்க, உடன்படிக்கை என்பது அது எப்போதும் நிலைத்திருக்கிறாங்க. உடன்படிக்கை ஒரு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இதோடு கூட முடிந்து போக மாட்டேன். உடன்படிக்கை என்பது ஆண்டவராக இருக்கிற இயேசு வருகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை போதும் அது உடன்படிக்கையாக தான் இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே இங்கே சொல்ற காரியம் என்ன, அவருடைய உடன்படிக்கை நாம் புத்திரராக இருக்கிறோம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாப்பிலிருந்து விலக்கி ஆண்டவராக இருக்கிற இயேசு என்ன செய்யறார், நம்ம எல்லோரையும் அவருடைய பொல்லாக்கி விட்டு, பாவத்தை விட்டு, தீமை விட்டு, கசப்பை விட்டு, வெறுப்பை விட்டு எல்லாவற்றையும் நம்மை விலக்கி என்ன செய்கிறாரா, உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். இயேசுவை எழுப்ப நோக்கம் என்ன? இயேசுவை எழுப்ப நோக்கமானது நம்மை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒரு பக்கமாய் மன்னிக்கிறார். அதே நம்முடைய இடத்துல இருக்கிற பொல்லாங்கெல்லாம் ஒரு பக்கமாய் நீக்கிறார். அதோடு கூட விட்டு விடாமல் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவை தேவன் எழுப்பினார். முதலாவது உங்களிடத்துக்கே அவர் அனுப்பினார். யாருக்கு அனுப்பினார்? முதலாவது யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாளோ அந்த ஜனங்களிடத்திலே அவர் அனுப்பினார். இயேசு அனுப்பினார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை நம்பும் போது, இயேசு விசுவாசிக்கும் போது, அவரோடு கூட நடக்கிற மகளாய் இருக்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? அங்க பேதுரு யோவான் சொன்னது போல, இங்கே அந்த சப்பானி நடந்தது எங்களால் அல்ல, எங்கள் பலத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, இது இயேசு நாமத்தினால் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற சுகம், பலன், வெற்றி, ஆரோக்கியம், வருமானம், பணம் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். நம்மை சுகத்தோடு நம்ம வைத்து வருமானத்தை நம்ம ஈட்டித்தரார், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நமக்கு வருகிற எல்லா காரியம் நம்மால் நடந்ததல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய கிருபையினாலே நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். தேவ கிருபையினாலே ஆரோக்கியமா இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே சமாதானம் பெற்று இருக்கிறோம். அப்படியாக இந்த பேதுரு யோவான் சொன்ன வண்ணமாக இது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் நாங்கள் அல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசு நம்புவோமானால் அப்போது பலனற்று இருக்கிறவனுக்கு தேவன் எப்போது வார்த்தையினாலே புத்துணர்ச்சி தர கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம்புக்கட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். God bless you. Take care.